வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பஞ்சாப் கிங்ஸோட IPL 2025 ஸ்குவாட் அனாலிசிஸ் ஆஸ் வெல் அஸ் பிளேயிங் 11 ப்ரெடிக்ஷன் தான் டீடைல்டா பார்க்க போறோம். பிளஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸும் என்ன இருக்க போகுதுன்றதும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஓவராலா இந்த பஞ்சாப் ஸ்குவாடை பார்க்கும் போதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, எஸ் நிறைய மேட்ச் வின்னர்ஸ் வச்சிருக்கீங்க, பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது இன்னும் இது ஒரு மினி ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி இருக்குன்னு இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுதாங்க. பிகாஸ் ரிக்கி பாண்டிங் தான் அவங்களோட நியூ கோச். ஸோ ரிக்கி பாண்டிங் வரும்போதே பாத்தீங்கன்னா கண்டிப்பா நிறைய ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை தூக்கி உள்ள போடுவாரு, நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி தான் எடுத்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி ஆல்ரவுண்டர்ஸ் லைக் மார்க்கோ யான்சன் அண்ட் அஸ்மதுல்லா உமர்சாய் மாதிரி அதர் டீம்ஸ்ல இருந்தும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம கிரெடிட் கொடுக்கலாம். ஸோ ஸ்குவாட்ல நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. மேக்ஸ்வெல் மறுபடியும் பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்திருக்காரு. அதாவது ரீசென்ட் டைம்ஸ்ல பல டீம்ஸை வந்து பாத்தீங்கன்னா காவு வாங்கிட்டு திருப்பியும் இப்ப பஞ்சாப் டீமுக்கு வந்திருக்காரு. இந்த வாட்டி பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அது அவருனாலே ஜட்ஜ் பண்ண முடியாது. பட் ஸ்டில் மேக்ஸ்வெல் தான். பிகாஸ் ஆன் ஹிஸ் டே கண்டிப்பா ஒரு சிங்கிள் ஹேண்டடா மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு. பிளஸ் மேக்ஸ்வெலோட ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இப்ப ரீசென்ட் டைம்ல கொஞ்சம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அது வந்து இன்டர்நேஷனல் டீமுக்கா இருக்கட்டும், இல்ல வேற அவர் எந்த பிரான்சைசி லீக் விளையாடினாலுமே சரி, அவரோட ஆஃப் ஸ்பின்னர்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவா இருந்திருக்கு கம்பேர்ட் டு ஹிஸ் பேட்டிங். மேபி அதனால கூட வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் வந்து மேக்ஸ்வெல் ஆஃப் பண்ணிருக்கலாம் இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன்ல. சோ ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்பிக்கையை வச்சிருப்பாங்க பஞ்சாப் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், இல்ல பஞ்சாப் கிங்ஸ் ஃபேன்ஸா இருக்கட்டும். ஏன்னா எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பஞ்சாப் கிங்ஸ் நல்ல ஸ்குவாட் தான் எடுப்பாங்க, பயங்கரமான மேட்ச் வின்னர்ஸ் இருப்பாங்க. ஆனா அவங்களால ஏன் IPL வின் பண்ண முடியாதுன்னா, ஆஸ் அ யூனிட்டா அவங்க ஒழுங்கா விளையாட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா 2008 தான் IPL ஸ்டார்ட் ஆச்சுங்க. அந்த ஸ்டார்ட் டைம்ல இருந்து நான் சொல்றேன், இப்போ நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா எந்த டீம் இருக்கிறதுல வீக்னா அது பஞ்சாப் கிங்ஸ் தான். எஸ், RCB டெல்லியும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பெருசா டிராஃபி அடிக்கல பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி தான். ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எத்தனை தடவை அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா டாப் 4 போயிருக்காங்க, அந்த மாதிரி நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான் இருக்கிறதுலே லீஸ்டா இருப்பாங்க. ஸ்டார்ட் ஆஃப் தி எடிஷன்ல இருந்து விளையாடிட்டு இருக்காங்கப்பா. கம்பேர் பண்ணும்போது பஞ்சாப் கிங்ஸ் தான் ரொம்பவே லீஸ்ட்ல இருப்பாங்க. அதுக்கு காரணம் அதான் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்குவாட்லாம் பயங்கரமா இருக்கும், ஆனா யூனிட்டா விளையாட மாட்டாங்க. பிளஸ் கரெக்டான கேப்டன்ஸ் அமையல. அவங்களுக்கு அமைஞ்சாங்க எப்ப தெரியுமா? அந்த 2008 இருந்து ஒரு 4 இயர்ஸ் கேப்ல யுவராஜ் சிங் இருந்தாரு, மஹேலா ஜெயவர்தன் இருந்தாரு, குமார் சங்ககாரா இருந்தாரு, ஒரு டைம்ல ஆடம் கில்க்ரிஸ்டும் இருந்தாரு. சோ அந்த டைம்ல அவங்க ஒரு டிராஃபி அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி அந்த ஒரு டிராஃபியை வச்சு அப்படியே ஓட்டி இருந்திருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல அவங்க கோட்டை விட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான ஒரு கேப்டன்ஸும் அமையல. அந்த மாதிரி கரெக்டா இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் மெட்டீரியலா பிக் பண்ணல. பட் இந்த முறை ஸ்ரேயாஸ் ஐயர் ஆஃப் பண்ணிருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் பிக் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் டைம் KKRக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராஃபி அடிச்சு கொடுத்த ஒரு கேப்டன். சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவரோட கான்பிடன்ஸ் லெவல் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ரீசென்ட் டைம்ல டொமஸ்டிக் கிரிக்கெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா கேப்டன் பண்ணிருக்காரு, டிராஃபிஸா அடிச்சு கொடுத்திருக்காரு. அண்ட் அவர் ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்திருக்காருங்க லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸா. அதாவது இந்த டிராஃபி வின்னிங் சைட்லயும் இருந்திருக்காரு, as a கேப்டனா அவரும் டிராஃபி வின் பண்ணிருக்காரு. சோ அதனால கண்டிப்பா ஸ்ரேயாஸ் ஐயரோட அந்த ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் பஞ்சாப் கிங்ஸ்க்கு இந்த முறை கண்டிப்பா ஹெல்ப் ஆகும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சோ இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்குவாடை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ ஆஸ் யூசுவல் என்னோட ஸ்டைல்ல பேட்டிங், போலிங், ஆல்ரவுண்டர்ஸ், விக்கெட் கீப்பர், ஃபாஸ்ட் போலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் சொல்லி செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். சோ பேட்டிங் வைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவர் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருப்பாங்க இந்த வாட்டி. சஷாங்க் சிங் ரீடைன்டு பிளேயர் போன தடவை சூப்பரா விளையாடினாரு. சோ அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுவார்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. பிரியான் ஷாரியா ஒரு சூப்பர் பிக்குங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து 6 பால் 6 சிக்ஸஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. அண்ட் நேஹல் வதேரா இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் பிக். அதாவது இந்தியன் டொமஸ்டிக் டேலண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நேஹல் வதேரா செமையா விளையாடிட்டு இருப்பாரு. மும்பை இந்தியன்ஸ்க்கும் ஒரு சீசன்ல ஃபென்டாஸ்டிக்கா விளையாடினாரு. அதுக்கப்புறம் அவரால் பெருசா அந்த 11 கிராக் பண்ண முடியல, MI 11. அதனால இந்த முறை பஞ்சாப் கிங்ஸ்க்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் நல்லது, இந்த டீமுக்கும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா பைலா அவினாஷ் அவரும் வந்து நல்ல ஒரு டொமஸ்டிக் பிளேயர். விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல பிரப் சிம்ரன் டேஞ்சரஸ் பிளேயர், கண்டிப்பா இவர் ஓபன் பண்ண போறாரு. ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு சூப்பர் பிக். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஷ்ணு வினோத் இவரும் நல்ல ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் ஃப்ரம் கேரளா. அண்ட் இப்போ ஆல்ரவுண்ட் செக்ஷனுக்குள்ள வருவாங்க. இந்த ஆல்ரவுண்டர்ஸ் தாங்க இந்த ஒரு பஞ்சாப் கிங்ஸோட மிகப்பெரிய பிளஸ். நிறைய மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க, ஒருத்தரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளென் மேக்ஸ்வெல். நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா IPL பெருசா இவர் ஒன்றும் பண்ணது கிடையாது, பட் ஸ்டில் மேக்ஸ்வெல் இஸ் மேக்ஸ்வெல். அவரால் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆஃப் ஸ்பின்னும் கொடுக்க முடியும். அண்ட் அஸ்மதுல்லா உமர்சாய் ரீசென்ட் டைம்ஸ்ல ஃபென்டாஸ்டிக்கா விளையாடிட்டு இருக்காரு ஃபார் ஆப்கானிஸ்தான், சரியான ஒரு பிக்கு. பிளஸ் மார்க்கோ ஸ்டானிஸ் அதிகமான அனுபவம் இருக்கு IPL விளையாடி. சோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேஷனுக்குள்ள வருவாரு. ஆரன் ஹார்டி இது வரைக்கும் IPL விளையாடுனது கிடையாது. சோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா எப்படி விளையாடுவார் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மார்க்கோ யான்சன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயா இருக்கட்டும், SA T20 லீக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பட் IPL லிஸ்டின்னு எடுத்து பாத்தீங்கன்னா அந்த RCBயோட ஒரு ஸ்பெல் போட்டிருப்பாரு தாறுமாறா. அபார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்திருக்காரு. பட் இப்போ நம்ம பாக்குற மார்க்கோ யான்சன் ஒரு டிஃபரெண்டான ஒரு பிளேயர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அண்ட் பிரவீன் துபே, முஷீர் கான்,
அண்ட் சுயான்ஸ் ஷெட்ஜெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டேலண்டட் பிளேயருங்க. ஷெட்ஜெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம டேலண்டட். ஸோ பார்க்கலாம் இவருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 11ல கிடைக்குமான்னு. இனிஷியலா உள்ள வருவாங்களான்றது தெரியாது, ஆனா தே ஆல் ஆர் வெரி குட் பேக்கப்ஸ் நான் சொல்லுவேன். அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஹர்ஷதீப் சிங் அவர் தான் நம்ம இந்தியாவோட நம்பர் 1 T20 bowler இன்னைக்கு ரேங்கிங்ஸ் படி. அதுக்கப்புறம் ஃபெர்கியூசன் அந்த ஒரு பேஸ் கொடுப்பாரு உங்களுக்கு. விஜய்குமார் வைஷாக் இஸ் a வெரி குட் பிக். யாஸ் தாக்கூர் லாஸ்ட் டைம் பெருசா ஒன்னும் போடல எல்எஸ்ஜிக்கு, இருந்தாலுமே ஒரு டீசென்டான பேக்கப் தான் அவரா இருக்கட்டும், குல்தீப் சென்னா இருக்கட்டும். அண்ட் ஜேவியர் பேர்லெட் நல்ல ஒரு டேலண்டட் யங் ஆஸ்திரேலியன் போலருங்க. ஆனா இந்த ஐபிஎல் கண்டிஷன்ஸ்ல அவர் எப்படி போடுவாரு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சஹல்ங்க. ஏன்னா சஹலுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவருக்கு வந்து ஐபிஎல்ல நிறைய அனுபவம் இருக்கு, சூப்பரா போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பா அவரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு அதிகமா தேவைப்படும். ஸோ சூப்பர் பிக். அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பிரார் எவர் கன்சிஸ்டன்ட் அந்த ஒரு ஸ்பின்னர் அவர் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ இந்த ஓவரால் ஸ்குவாட பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சீரியஸா சொல்லணும்னா. ஏன்னா எனக்கு என்ன இந்த பஞ்சாப் கிங்ஸ் கிட்ட பிடிச்சிருக்குன்னா, எஸ் விக்கி பாண்டிங் ஆஸ் கோச்சா வரும்போது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் எல்லாம் தூக்கி அள்ளி போடுவாருன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். இருந்தாலுமே நல்ல மேட்ச் வின்னர்ஸ் எடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்தியன் டேலண்ட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா பிரியான் ஷாரியாவா இருக்கட்டும், நேஹல் வதேராவா இருக்கட்டும், இவங்களாம் செம்ம டேலண்ட். ஸோ அதனால நல்ல ஒரு இந்தியன் கோரும் எடுத்திருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய பிளஸ். நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, குவாலிட்டி ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. இதுக்கு மேல இந்த டீமுக்கு என்னங்க வேணும் அப்படின்னு தானே நம்ம சொல்ல வரோம். எஸ். ஸோ அதே மாதிரி உங்களோட பிளேயிங் 11 நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க டாப் 4 போவாங்களா மாட்டாங்களான்றதை டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இனிஷியலா பிரப் சிம்ரன் அண்ட் நேஹல் வதேரா ஓப்பனிங் இறக்குவாங்க. நம்பர் 3ல டெஃபினெட்லி ஐ வில் பிளே ஸ்ரேயாஸ் ஐயர். நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா சஷாங்க் சிங், 5ல வந்து ஸ்டோனிஸ், 6ல மேக்ஸ்வெல், 7ல ஓமர் ஜாய், 8ல வந்து மார்க்கோ யான்சன், 9ல ஹர்ப்ரீத் பிரார், 10ல ஹர்ஷதீப் சிங் அண்ட் 11ல வந்து சஹல். அண்ட் இம்பாக்ட் பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் பிளே பிரியான் ஷாரியா. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட் பிளேயிங் 11 தான். நான் ரொம்ப நேரமா அனலைஸ் பண்ணி தான் இந்த ஒரு பிளேயிங் 11 ஆக்சுவலா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க நேஹல் வதேரா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தானே, அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுங்க. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் ஆகி பயங்கரமா அச்சீவ் பண்ணிருக்காங்க. நீங்க ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட்ல எடுத்து பாருங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நேஹல் வதேரா ஒரு சூப்பர் டேலண்ட். அவரை பேஸ் பண்ணிடக்கூடாது. ஓப்பனிங்ல அந்த லெஃப்ட் ரைட் காம்பினேஷனும் கிடைக்கும். நேஹல் வதேரா மாதிரி பிளேயர் எப்படின்னா he can play full 20 overs also with 150 strike rate. அந்த மாதிரி டைப் ஆஃப் ஒரு பிளேயர். அண்ட் ஃபர்ஸ்ட் 4 பிளேயர்ஸும் நீங்க இந்தியன் பிளேயர்ஸ் விளையாடுறீங்களா, அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ல நீங்க போட்டு குவிக்கலாம் அப்படியே இந்த ஃபாரின் பிளேயர்ஸ். எல்லாருமே மேட்ச் வின்னர். ஸ்டோனிஸ், மேக்ஸ்வெல், ஓமர் ஜாய், மார்க்கோ யான்சன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி வெயிட் டீமா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் என் பிளேயிங் 11 ப்ரெடிக்ட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க கேட்கிற கேள்வினா ப்ரோ இவ்வளவு பேசிட்டீங்க, இவ்வளவு பில்டப் கொடுத்துட்டீங்க, டாப் 4 போவாங்களான்னு. ஒரே ஒரு சேலஞ்ச் இருக்குங்க. அதாவது நீங்க எவ்வளவு பெரிய சூப்பர் டீமா எடுத்துடலாம், ஆனா இந்த டீம் எல்லாம் சேர்ந்து கரெக்டா as a யூனிட்டா ப்ராப்பரா அந்த பிளேயிங் 11 வந்து அமையுமா, அதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சின்ஸ் இட்ஸ் நியூ டீம்ன்றதுனால நான் கேரிடேவே ஆக விரும்பல. நல்லா இருக்கு ஸ்குவாட், எல்லா ஆங்கிளையும் கவர் பண்ணிருக்காங்க. உடனே நான் கேரிடேவே ஆகி இவங்க டாப் 4 போயிடுவாங்கடா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இவங்கள டாப் 4 சேர்க்கல. அதுக்காக இவங்க வந்து மட்டமான ஸ்குவாடுன்னு சொல்ல விரும்பல. ஏன்னா ஒரு நியூ டீம்ன்றதுனால அவங்க இந்த எடிஷன் எப்படி விளையாடுனாங்கன்றத பார்த்துட்டு தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா வந்து டேலண்ட் வைஸ் பார்க்கும்போது அவங்க டாப் 4 கிராக் ஆகலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க டாப் 4 இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். மற்றபடி இட்ஸ் a வெரி டேலண்டட் டீம். பார்க்கலாம் ஸ்ரேயாஸ் ஐயர் எப்படி இந்த டீமை ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. PPKS டாப் 4 போவாங்களா, உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.